இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் கவுனி அரிசி தோசை, கார சட்னி, தேங்காய் சட்னி. கவுனி அரிசியில் நேற்று கஞ்சி மாதிரி சாப்பிட்டேங்க. இன்றைக்கி தோசை மாதிரி பண்ணியிருக்கேன். கவுனி அரிசியை கஞ்சி மாதிரியே சாப்பிடணுமெல்லாம் அவசியம் இல்லை. பிரியப்பட்ட மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாகவே சாப்பிட்லாம். நான் தோசை பண்ணியிருக்கேன். இதில் அந்த கவுனி அரிசியில் அந்த மாவில் சும்மா ஒரு கரண்டி இட்லி மாவு ஏதோ கொஞ்சம் கலந்துக்கங்க. இல்லாட்டி சரியாக வராது, தோசை மாதிரி வராது. அடை மாதிரி செய்யலாம். அடைக்கு மாவு கலக்கணும்னு அவசியம் இல்லை. அது கெட்டிமாவே செஞ்சு செய்துக்கலாம். புட்டு செய்யலாம், பணியாரம் செய்யலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. ஏதோ ஒரு வகையில் கவுனி அரிசியை நீங்கள் எடுத்துக்கங்க. உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய நோய்களை தீர்க்கக்கூடியது இந்த கவுனி அரிசி. மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க. வெயில் காலத்தில் நீங்கள் நல்லா மோர் ஊற்றி நல்லா கூழ் மாதிரி சாப்பிட்லாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதோட நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் இல்லை கீரை இது மாதிரி எடுத்துக்கங்க. இந்த கவுனி அரிசியோட ஓட்ஸு, பார்லி, கொள்ளு எல்லாம் சேர்த்துருக்கீங்க. அதனால் ரொம்ப சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும். தைரியமாக சாப்பிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க.